வெறும் இந்த மதிப்பெண்கள் மட்டும் வாழ்க்கையில வந்து எல்லாமே சாதிச்சாச்சு முடிச்சாச்சு அப்படிங்கிறது இல்லை. வாழ்க்கைங்கிறது நிஜமா அடுத்தடுத்த பிரச்சனைகளும் அடுத்தடுத்த ஸ்ட்ரகிள்ஸும் வந்துட்டே இருக்கும். அந்த ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருங்க. வெறும் புத்தக படிப்பு மட்டுமே வந்து முழுமையான படிப்பு கிடையாது, நம்மளை முழுமையாக்கிறாது. வாழ்க்கையை நல்லா படிங்க, வெளியில என்ன நடக்குதுங்கிறதையும் காது கொடுத்து கேளுங்க. நல்லதை மட்டுமே மனசுக்குள்ள வச்சுங்க, கெட்டதை மனசுக்குள்ள வச்சுக்க வேண்டாம். அட்லசன்ஸ் வயசு இது, நிறைய விஷயங்கள் உள்ள வரும், அப்படியே அணை போட்டு தடுத்துருங்க. எனக்கு அப்பா சொன்னது ஞாபகம் இருக்கும், 25 வயசு வரைக்கும் எந்த விஷயங்களும் அடிக்ட் ஆகாம இருந்தீங்கன்னா வாழ்க்கையில நீங்க எந்த விஷயத்துக்கும் அடிக்ட் ஆக முடியாது. எல்லாருக்கும் ஒரு பழக்கம் வரும், பழக்கம் வந்து ஒரு ஹேபிட்டா வந்து நம்மளை ஆக்குறதே வந்து அந்த ஹேபிட்ஸ் தான். நம்மளோட கேரக்டரை நம்மளை அடையாளப்படுத்துறதே நம்மளுக்கு இருக்கிற பழக்கங்கள் தான். அந்த பழக்கங்களை வந்து நல்ல பழக்கங்களா வச்சுங்க, அதுவும் ஒரு அடிக்ஷனா இருக்கும். நல்ல பழக்கங்களே வந்து ஒரு அடிக்ட் ஆகும். ஸோ அதுக்கு மட்டுமே அடிமை ஆயிக்கலாம். Wish you all the best, wish you all success and wish you all happiness in life. என் பொண்ணு இன்னைக்கு வந்திருக்கு, இந்த விழா பார்க்கறதுக்கு முதல் வாட்டி பொண்ணு வந்திருக்கு. ஸோ எங்களுக்கு இது ஒரு பெரிய ஆசீர்வாதம் மாதிரி, இது ஒரு பெரிய பிளெஸிங். எங்களால் வந்து இந்த விஷயங்களை எடுத்து நடத்த முடியுதுங்கிறது வந்து நாங்கள் சொல்கிறத மற்றவங்க கேட்குறாங்க, எங்களால் ஒரு விஷயத்த சேர்ந்து செய்ய முடியுது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதம் மாதிரி. எனக்கு அதே ஆசீர்வாதம் என் பொண்ணுக்கும் கிடைக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த மாதிரியான விஷயங்கள் பெரிய பொண்ணாகும் போது அவளும் எடுத்து நடத்துறதுக்கான சக்தியும் கடவுள் அருளும் நிச்சயமாக இருக்கணும். So I'm happy to bring her here today with all your blessings. You must be also be able to do something like this.